திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் அரசு அலுவலகத்தின் மாடிக்கு போதையில் செல்ல முயன்றவர் பாதியில் சிக்கித் தவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செம்பட்டியில் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தின் மாடியில் நள்ளிரவில் என்னை காப்பாற்றுங்கள் என அலறல் சத்தம் கேட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அலுவலக காவலாளி சத்தம் கேட்டு இடத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது மாடி சுவரில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அலுவலக காவலாளி டார்ச் லைட் அடித்து பார்த்தபோது மேலே நின்று கொண்டிருந்த ஒருவர் தன்னை கீழே இறக்கிவிட வேண்டும் என பயத்தில் அலறி துடித்தார். இதையடுத்து அந்த காவலாளி தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் ஏணியின் உதவியுடன் சுவரில் நின்று கொண்டிருந்தவரை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பாளையங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பதும் ஃபுல் போதையில் அவர் யூனியன் அலுவலகத்திற்குள் புகுந்து குழாய் வழியாக மாடிக்கு செல்ல முயன்றதாகவும் ஆனால் இடையே இருந்த சுவரில் சிக்கிக் கொண்டதாகவும் தெரியவந்தது. பின்னர் ரவிச்சந்திரன் செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அரசு அலுவலகத்திற்குள் நள்ளிரவில் போதையில் செல்ல முயன்றவர் சிக்கிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.